மிக முக்கியமாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை இந்த மாலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். இதோடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். அதை பேசினால் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அதுக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனத்தை நம்ம வாசிப்போம். பக்கம் 306. அன்றியும் ஒரே தர மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்கே எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அன்றி மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க. இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டதை யாராலே மாற்றவே முடியாது. இந்த பகலை ஆளுவதற்கு சூரியனை நியமித்திருக்கிறார், பகலுக்கு 12 மணி நேரம். இரவை ஆளுவதற்கு சந்திரனை நியமித்திருக்கிறார், அதுக்கு இரவுக்கு 12 மணி நேரம். இதை நம்ம யாராலே மாற்றவே முடியாது. ஆண்டவரே, எப்படியாவது இந்த பகலே எங்களுக்கு இந்த இரவே எங்களுக்கு வேண்டாம். ராத்திரி ஆனாலே எங்களுக்கு நிறைய கரண்ட் செலவாகுது, நிறைய லைட்டு போட வேண்டியது இருக்குது, ஃபேன் போட வேண்டியது இருக்குது. ஆகையினால எங்களுக்கு பகலாகவே எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது. ஆண்டவர் சொல்லுவார், நான் அதை நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுவார். என்ன நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அடுத்திருக்கிற ஒரு 30 நிமிடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என நான் நம்புகிறேன். அந்த தலைப்புடைய பேர் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்று எழுதி கொள்ளுங்கள். எழுதுகிறவர்கள் நியாய தீர்ப்புடைய இறுதியை குறித்து அதை குறித்து நான் இன்றைக்கு பேச நிற்கவில்லை. ஆண்டவர் இப்போ இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அன்றி மனுஷன் ஒரே தர மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மரணம் வேண்டாம்னு யாராவது சொல்ல முடியுமா? அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த மரணத்தை மட்டும் யாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்க, அது ஒரு ரகசியமாகவே வச்சிருக்கிறார் இல்லையா? உங்கள்கிட்ட என்னைக்காவது சொன்னாரா இந்த நாளில் நீங்கள் மறிப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு? அது ஒரு பெரிய ஒரு ரகசியமாகும். அது ஆண்டவர் யாருக்கிட்டையுமே சொல்கிறது இல்லை. ரொம்ப அதை ரகசியமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை பேருக்கு மரணம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக இந்த உலகத்தோட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எப்பொழுது வரையும் யாருக்கு தெரியாது. அது ஆண்டவர் நியமித்திருக்கிறார். சில நேரம் மருந்து மாத்திரைகளில் கொஞ்சம் தள்ளி போடலாம். அது உலகத்தை ஆளுகை செய்தவர்களானாலும் சரி. கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற ஒரு கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த ஒருவர் இருந்தார். 33 வயசுலேயே ராஜ்யங்களெல்லாம் பிடித்து கொண்டார். அவருக்கு மரணம் வந்தது. மாவீரன் நெப்போலியனுக்கு மரணம் வந்துச்சு. உலகத்தை ஆண்ட சர்வாதிகாரிகள், ஹிட்லர், நீரோமன் எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. ஏழைகளுக்கும் படித்தவர்களுக்கும் இதுக்குள்ள மட்டும் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. படித்தவர்களுக்கும் உண்டு, ஏழைகளுக்கும் உண்டு, பணக்காரர்களுக்கும் உண்டு, பாமரர் எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு உண்டு. இது ரெண்டையும் யாராலே மாற்றவே முடியாது. இன்னைக்கு ஒருவேளை மக்களுக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுவை பிடிக்காமல் இருக்கும். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நியாய தீர்ப்பில் எல்லா மனுஷனும் வந்து நின்று தான் ஆகணும். நான் அதை குறித்து ஒரு நாள் பேசுவேன். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நான் இன்றைக்கு அதை பேசவில்லை. ரட்சிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு என்கிறதை 2 பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பாவிகளுடைய நியாய தீர்ப்பு, இன்னும் ஒன்று தேவ பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பு. இப்படி 2 பாகங்களாக நம்ம பிரிக்கலாம். பாவிகளுடைய நியாய தீர்ப்பை குறித்து நான் பேச நிற்கவில்லை. தேவ பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பை 3 காலங்களாக பிரிக்கலாம். எல்லாருடைய 3 காலங்களாக, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இப்படி 3 காலங்களாக நம்ம பிரிக்கலாம். கடந்த கால நியாய தீர்ப்பு, நிகழ்கால நியாய தீர்ப்பு, வருங்கால நியாய தீர்ப்பு. உங்களுக்கு புரிகிறது போல சொல்லுகிறேன். கடந்த கால நியாய தீர்ப்பு என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் போதே
பாவியாகவே நம்ம இந்த உலகத்திலே பிறந்தோம். நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நியாயம் தீர்த்தார். நியாயம் தீர்த்து ஆயிற்று, நியாயம் தீர்த்து விட்டார். அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். உங்களை புரிய வைக்கும்படியாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன், லூக்கா 19 இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அந்த மனுஷன் இந்த உலகத்திலே மனம் போல போக்கில் வாழ்ந்து மரித்தான். மரித்த இறுதியில் அவர் பாதாளத்தில் போனார். பாதாளத்தில் போய் என்ன கேட்டார்? தண்ணின்னு கேட்டார் இல்லையா? தண்ணின்னு கேட்டார். அப்போ பாதாளத்தில் போகிற ஒரு மனுஷன் தண்ணி கேட்பார். இந்த உலகத்தில் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழுகிற ஒரு மனுஷன் கண்டிப்பாக பாதாளத்துக்கு போவார். பாதாளத்தில் போகிற மனுஷன் ஐயோ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்பார். இப்படி தண்ணி வேணும்னு கேட்குற அந்த ஆக்கினையை நீங்களும் நானும் படக்கூடாது என்று சொல்லி என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாகம் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேதனையை சகித்தார் என்று சொல்றதை விட நம்ம மேல இருந்த நரக வேதனையை அவர் சகித்தார். நம்ம மேல இருந்த தண்டனை, நம்ம மேல இருந்த ஆக்கினையை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அந்த இயேசு அப்பாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். அந்த இயேசு அப்பாவுடைய சிலுவை மரணம் என்ன செய்ததென்றால், பாவி என்கிற என்னை நீதிமான் அல்லது பிள்ளை என்கிற பட்டத்துக்குள்ளாக என்னை கொண்டு வந்து விட்டது. நான் சனிக்கிழமையில் ஞானஸ்நான ஆராதனையில் இருக்கிறதுனால பிள்ளைகள் யார் என்று சொல்லி 7 காரியத்தை பைபிளில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் கர்த்தராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதான நேரத்தில் அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பட்டத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம மேலே இருக்கிற பாவி என்கிற பட்டத்தை நீக்கி பிள்ளை என்கிற பட்டத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். பிள்ளை என்கிற அந்தஸ்துக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார். இப்போ நாம் எல்லாரும் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் இல்லையா? பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கரம் உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க பார்க்கல. அப்போ நம்ம மேல இருந்த பாவம் என்கிற ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்து ஆய். ரெண்டாவதாக எல்லாருக்கும் பலருக்கு உள்ள கேள்விக்கு நான் இப்போ பதிலை உங்களுக்கு சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, என்னிடத்திலே நம்ம பிள்ளைகளே சண்டே கிளாஸ் வாலிப கூட்டத்தில் உள்ள பிள்ளைகளே கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு, சோத்திரம், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நன்றி, அபிஷேகமும் பெற்றாச்சு, ரொம்ப மிக்க நன்றி, எல்லாம் சரிதான், பெற்றாச்சு இல்லையா? பெற்ற பிறகு நாங்கள் தவறு செய்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் எங்களை நரகத்திலே தள்ளுவாரா? ஆண்டவர் எங்களை மன்னிப்பாரா? இந்த சந்தேகம் வராதவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. வந்திருக்கு இல்லையா? நாங்கள் ஆண்டவர் அறிஞ்ச பிறகு தப்பு பண்ண என்ன செய்வார்? நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், ஆண்டவரை அறிந்த பிறகு இந்த உலகத்திலே நாம் செய்கிற தவறு இந்த உலகத்திலே ஆண்டவர் சரி கட்டுவார். ஆண்டவரை அறியாத அல்லது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் செய்த தவற இங்கேயும் விடமாட்டாரு, அங்க நியாய தீர்ப்பிலே விடமாட்டார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நான் அதை குறித்து ஒரு நாள் பேசுவேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த நியாய தீர்ப்பு ஒரு மனுஷனை பயப்படுத்தும்னாக்க பைபிள் இருக்கு, பயப்படுவாங்க. அவ்வளோ பயங்கரமான சத்தியமாக நியாய தீர்ப்பு. இப்போ பிள்ளைகளாகிய நமக்குரிய நியாய தீர்ப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு எப்படியாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா, பிசாசானவன் பாவத்துக்கு சொந்தக்காரன். அவன் வந்து வாதிச்சுக்கிட்டே இருப்பான். நீர் பிள்ளைன்னு சொல்றீரு, இவன் எனக்கு பிரியம் உள்ள பாவத்தை செஞ்சா, இவன் எனக்கு இஷ்டம் உள்ள பாவத்தை செஞ்சா, இவனை எப்படி பரலோகம் கொண்டு போவீரு, இவன் எப்படி இரவும் பகலும் நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார். ஆனபடியினால ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? நமக்கு இந்த பூமியிலேயே நமக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம இந்த பூமியிலேயே நாம் செய்ததான தவறுகளுக்கு, நாம் செய்ததான அக்கிரங்களுக்கு நமக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 31வது வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ரட்சிக்கப்பட்டவங்க சிலர் மரண நேரத்திலலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து எப்படியாவது அங்கே மேலே கொண்டு சேர்த்தணும். அதுக்காக இங்கே கஷ்டப்படாமல் போயிடணும்னா மரியாதைகள் ஜீவிக்கணும்.
அப்போ கஷ்டப்படாமல் போயிடலாம். ஆண்டவர் அறிஞ்சு துணிகரமாக ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு ஒரு 7-8 காரியத்தை டக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மனுஷன் பாவம் செய்தால் படிப்படியாக சொல்லுகிறேன். ஒன்று, ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அந்த மனுஷனுக்கு கொடுத்த சந்தோஷத்தை எடுப்பார். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ரட்சிக்கப்பட்டேன் என்பதுடைய மிகப்பெரிய அடையாளம் என்னவென்றால் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமாவா இல்லையா? கந்தாகை ஒரு மந்திரி அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே சந்தோஷத்தோடு திரும்பி போனான் என்று இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டோம் என்கிற மிகப்பெரிய அடையாளமே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தால் நம்மை நிரப்புவார். அதை அனுபவிச்சிருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அந்த சந்தோஷம் இருக்கான்னாங்க? இன்னைக்கு என்ன இருக்கா? ஒன்று ரெஃபரன்ஸை நானே விட்டுறேன்னா 51வது சங்கீதம் 12வது வசனத்தில் இருக்கிறது. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை நிலையிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். என்ன அர்த்தம்? முதல்ல நம்ம இது தாவீது தப்பு பண்ணின பிறகு எழுதின சங்கீதமாக்கும். சங்கீதம் 51. 51வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று சொல்லி. 1வது ஸ்டெப்பு, ஆண்டவரை அறிந்த ஒரு தேவ பிள்ளை துணிச்சலா பாவம் செய்யணும்னு சொன்னார். அவங்களுக்கு உள்ள ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை எடுத்து போடுவார். சந்தோஷத்தை எடுத்த உடனே இந்த சங்கீதக்காரன் கதறினது போல, ஆண்டவரே எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே, இனி இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர் என்று கதறுவோமே. ஆனால் திரும்ப நமக்கு அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை தந்து நம்மை பலப்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். சிலர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டால் அடுத்த 2வது ஸ்டெப்பு உங்களுக்கு காட்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் போக போக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் காய்ச்சல் வந்து முதல் நாளையிலே போனால் ஒரு சின்ன டோலோ 650 முடியும். 3 நாள் கழித்து போனால் 2 ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கூட வரும், அதோட முடியும். 10 நாள் கழித்து போயாச்சுன்னா பின்ன கையிலையும் காலையிலாம் குத்து வாங்கிட்டு தான் வரணும். அதே போல் 5 அடியில் இருந்தே கீழே விழுந்தா சாக மாட்டான், தப்பி வந்துடலாம். 25 அடியிலேருந்து ஒரு வேளை விழுந்தா கை கால் உடஞ்சா தப்பலாம், அதுக்கு மேலே போய் விழுந்துடக்கூடாது. 2வது ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம், அதே சங்கீதங்களின் புத்தகம் 80வது சங்கீதம் 12வது வசனம், இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? இப்படியெல்லாம் வசனம் இருக்குன்னு நினைக்காது வாசிச்சிருக்கிறீங்களா? இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், புரியும்படியா சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு உங்கள் மேலே என் மேலே கர்த்தருடைய அடைப்பு என்கிற வேலியை நம்ம மேலே வைக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா 24 நம்ம வாசிக்கிறோம். ரட்சிப்பையே நமக்கு மதிலாகவும் அரணாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு புரிகிறது போல சொல்லுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாக மந்திரவாதம் பலிக்காது. நம்பனா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம் மந்திரவாதம் பண்ணலாம், ஆனால் பலிக்காது. ஏனென்றால் கர்த்தர் ரட்சிப்பை நமக்கு அரணாக வைத்திருக்கிறார், மதிலாக வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாக பேசப்படுகிற காரணமில்லாத சாபம் பலிக்காது. ஏனென்றால் ரட்சிப்பையே கர்த்தர் நமக்கு அரணாக நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம பெற்ற ரட்சிப்புடைய மகிமை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் நம்ம தேவையில்லாமல் முறுமுறுக்க மாட்டோம். இன்னைக்கு நல்ல உற்சாகமாக ஜோம் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் மற்றவன் ஒரு மாதிரி என்னை காரி துப்பிட்டு போயிட்டான், அவன் துப்பிட்டு போன அன்னையிலேருந்து எனக்கு கெட்ட கெட்ட சொப்பனமாக வருது, இந்த ஆளை என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. அது அந்த துப்பலுக்கு என்ன அவ்வளோ பவராமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கெட்ட சொப்பனம் வராது. நமக்கு அங்கே மதிலாக அரணாகும் கர்த்தரே இருப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலியான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
சில சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சில் வரும்போது கர்த்தர் ஆளுகை செய்கிறாரு, வீட்டுக்கு போகும்போது பிசாசு வருது. அது எந்த கர்த்தர்னாங்க? அவர் சொல்லியிருக்கிறார், மரணம் வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? சர்ச்சுக்குள்ளே வரும்போது மட்டும் இருப்பேன்னா சொன்னார்? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் சாத்தான் சாத்தான் சாத்தான்னு சொல்லி சொல்லி அவனை பெரிய ஆளாக்கி விட்டாச்சு. எல்லாத்துக்கும் சாத்தான். போகிற வழியில் ஒரு காலு லேசாக தட்டிட்டு அதை அப்படி சொல்லியே கூப்பிடுறது. அவன் வந்து கேட்பான், சிஸ்டர் கூப்பிட்டீங்களா? என் பேரை சொன்னது மாதிரி இருந்து சும்மா போனவன் இல்லை, எல்லாத்துக்கும் அவன். தலைவேதனை வந்தால் சொல்லுவாங்க, பிசாசு பயங்கரமாக தலைக்குள்ளே போராடுகிறான். அப்போ உங்கள் தலைக்குள்ளே இருந்து ஏன் சொங்க போனார்? அவன் வர வரைக்கும் பார்த்துட்டா இருந்தார். இந்த ஆளுகளை என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ சொல்லுவேன், 20 வருஷம் விசுவாசி சொல்லுது. பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு விரோதமாக நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும். உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நம்ம மேல கர்த்தர் ஒரு அடைப்பை வைத்திருக்கிறார். நான் அவரை துணிகரமாக வேதனைப்படுத்தினால் கர்த்தரே என் அடைப்பை பிடுங்கி போடுவார். கர்த்தரே என் அடைப்பை பிடுங்கி போடுவார். அடைப்பை பிடுங்கி போட்டாச்சுன்னா யாரும் மந்திரவும் செய்ய வேண்டாம், காரி துப்பாண்டாம், யாரும் பார்க்க வேண்டாம். அது தானாக எல்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு போவோம். போகிறதும் ஆறதும் எல்லாம் வந்துட்டு போவோம். அடைப்பை பிடுங்கி போட்ட உடனே, கர்த்தாவே நான் இங்கேயே ஒரு இடத்துல சத்துருவுக்கு வழியை நான் தான் திறந்து விட்டேன், அடைப்பை பிடுங்குவதற்கு நான் தான் காரணமாக மாறிவிட்டேன், திரும்பவும் என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே என்று விழுந்து விடுவோமே. ஆனால் திரும்பவும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். புரிகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக அடைப்பை பிடுங்கி போடுவார். 3 ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு. 3வது இப்படி சொல்கிறேன், ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். பாவத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம எதுக்காகன்னு சொன்னோம், ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, என் குறைவுகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, நான் ஆண்டவரை அறிந்த பிறகு துணிகரமாக எங்கேயாவது விழுந்து கிடப்பேன்னு சொன்னான். நீர் என்ன திரும்ப என்னை தூக்கி எடுக்கணும் ஆண்டவரே. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சிக்ஷையாக தான் நம்ம பார்க்கணும். நான் பேசுறது புரிகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கல. நான் உலகத்தாருக்கு பேசலை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் துணிகரமாய் பாவம் செய்தால் என்னென்ன நடக்கும் ஒவ்வொரு படிப்படியாக சொல்லி சொல்லி ரட்சணியத்து சந்தோஷத்துக்கு 1வது ஸ்டெப்பிலேயே வந்து படுகிறவர்கள் உண்டு, சிலர் 2வது ஸ்டெப்பில் ஆண்டவரே என்று திரும்புகிறவர்கள் உண்டு, 3வது ஸ்டெப் ஜெபத்துக்கு பதில் வராது. அப்படியாவது வருவாங்களா? அப்படி வராவிட்டால் 4வது ஸ்டெப் ரெஃபரன்ஸை மட்டும் சொல்கிறேன். எரேமியா 5:25 உங்கள் பாவங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடுத்து போடுகிறது. கர்த்தர் நமக்கு தருகிற நன்மையை தடுத்து பார்ப்பார். ஒரு தேவ பிள்ளை நினைக்கணும், எனக்கு தருகிற எல்லா நன்மையும் கர்த்தர் தருகிறார். நம்புறீங்களா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல வீடு கர்த்தர் தந்தது, நீர் எனக்கு தந்த எல்லாமே கர்த்தர் தந்தது, சகல நன்மைகளும் கர்த்தரிடத்தில் வந்தது, சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்தில் வந்தது. ஆனால் நான் துணிகரமாக பாவம் செய்வேனே, ஆனால் அந்த சாவி அனுப்பிச்சு ஒன்று பூட்டி போட்டுருவார், அதில் கிடக்கட்டும். நன்மையை தடுத்து பார்ப்பார். சில நன்மைகளை தடுத்தது நாம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவே, நம்மை திருப்புவதற்காகவே, நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்காகவே கர்த்தரனை தடுத்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஆண்டவர் என்னை திரும்பி வருவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சு வாழ்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அறிஞ்ச நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணினா எல்லா கதவும் அடையும். அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்கள இங்கே விட்டுருவார், ஆனால் இன்னொரு பயங்கரமான நியாய தீர்ப்பு அங்கே கொண்டு வச்சு பிடித்து நிறுத்துவார். நம்மளை அந்த ஆக்கினை தீர்ப்பில் விடமாட்டார், இங்கே வச்சு வறுத்தெடுத்துருவார். ஆகையினால நம்ம தான் பாக்கியவான்கள். கையை தட்டி வர அல்லேலியா சொல்லியிருக்க பார்க்கலாம். இங்கே வச்சே ஆண்டவர் நம்மளை அடித்து, இங்கே வச்சே சரியாக்கி, இங்கே வச்சே என்னை பக்குவப்படுத்துறதுனால நம்ம பாக்கியவான்கள். இங்கே வச்சே தடுத்து பார்த்தா, ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டதெல்லாம் தடுக்கிறாருன்னா உடனே அப்பான்னு கதறிடணும். ஆனால் அப்பா
என்னை நீங்கள் விட்டுறக்கூடாது, நான் திரும்ப வரணும், உங்கள் சமூகத்தில் வந்துடணும், திரும்ப வந்து விழுந்துடணும், திரும்ப வந்து விழுந்துடணும்னு நீ புதிய ஏற்பாட்டில் வருவோமா? எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? நாளா? இனி புதிய ஏற்பாட்டில் வாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 3 காரியத்தை சொல்லுவோம்னா, 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், தொடர்ந்து பாவத்திலே தொடர்ந்தால் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த மாட்டார். எழுதுகிறவங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், எஜமான் பயன்படுத்த மாட்டார். எஜமானுக்கு யாரென்னாலும் பயன்படுத்த முடியும், ஆனால் பாவத்தில் இருக்கிற ஒருவரை பயன்படுத்த முடியாது. நல்ல பட்டம் பெற்று பாவத்தில் இருக்கலாம், பயன்படுத்த முடியாது. நல்ல பட்டம் பெற்று இருக்கலாம், ஆனால் பாவத்தில் தொடர்ந்தால் கர்த்தருக்கு அவர்களை பயன்படுத்த முடியாது. அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீட்டில் பொண்ணு வெள்ளி பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரமும் உண்டு இல்லையா? மரம், மண், வெள்ளி, பொண்ணு, இந்த 4 பாத்திரம் இருக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இந்த 4 பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்க, 4 உண்டா? பொண்ணு, வெள்ளி, மரம், மண் ஒன்றும் இல்லையோ? மண் மட்டும் உண்டு, சட்டி மட்டும் உண்டு இல்லை, மீன் குழம்பு வைக்கிறது. பொண்ணு, வெள்ளி, மரம், மண், இந்த 4 பாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம சமையல் அறையில் இருக்குது. ஓடி போய் டீ போடணும். எந்த பாத்திரத்தில் டீ போடுவீங்க? பொன் பாத்திரம் அழுக்காக இருந்தால் தொடுவோமா? வெள்ளி பாத்திரம் அழுக்காக இருந்தால் டீ போடுவோமா? மண் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தமாக இருந்துச்சுன்னா அதை தானே கையில் எடுப்போம். என் தெய்வம் அதுதான். உலகத்துக்கு பார்வையில் நான் ரொம்ப பொண்ணாக்கும், நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், ரொம்ப படித்தவராகும். என் ஆண்டவர் ரொம்ப படித்தவரெல்லாம் தேவையில்லை, ரொம்ப பரிசுத்தமாகத்தை வாஞ்சிக்கிறவர்களை என் ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். மற்றவர்களை என் ஆண்டவர் உபயோகப்படுத்துவது இல்லை. யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் மற்றவர்களை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த மாட்டார். திரும்பவும் தொடர்ந்து பாவத்தில் இருப்போமே, ஆனால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த மாட்டார். அடுத்ததாக சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் போக போக மருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே போகுது. அடுத்ததாக என்ன தெரியுமா செய்வார்? இதெல்லாம் கொஞ்சம் யாருக்கும் வரக்கூடாது, கேட்டிங்களா? 1 கொரிந்தியர் 11:30 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது நிமித்தம் இந்த திருவிருந்தை குறித்து சொன்னாலும் அதை நானே செய்கிறப்போ. எல்லா வியாதியும் பாவத்தினால் வருகிறது அல்ல, ஆனால் பாவத்தினாலேயும் வியாதிகள் வரும். பலவீனம், வியாதி, செத்தே போயிருக்கிறாங்க. ஆண்டவர் பார்ப்பார், இதுக்கு மேலே விட்டாச்சுன்னா இவன் அப்படியே தொடர்ந்து பாவத்தில் தொடர்ந்து நரகத்துக்கு போயிடும். ஆகையினால இனி இவன் இங்கே இருக்காண்டான்னு சொல்லி எடுத்துருவார். 2 தட்டி எடுத்துருவார். ஆண்டவரே, நான் தீர்க்காய்சோடு வாழ்ந்த நரகத்துக்கு போகிறத விட உங்கள் சித்தப்படி வாழ்ந்து பரலோகத்துக்கு வந்துடணும். ஆண்டவரே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? கடினமாக இருக்கு இல்லையா? நான் எப்படியும் வாழ்ந்து பாதாளத்துக்கு போகிறத விட நான் உமக்கு பிரியமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு வந்துடுறேன். ஆண்டவரே, கடைசியாக ஒன்றை சொல்கிறேன், அது நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. எந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரவே கூடாது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ, அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். இப்போ கடைசியாக நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? இதெல்லாம் ஆண்டவர் சிரிச்சித்து அடித்து தண்டித்து பார்ப்பார். இப்படியாகிலும் இவர்கள் திரும்புவார்களா என்று பார்ப்பார். முடியாத பட்சத்தில் எழுத தெரிஞ்ச ஆண்டவர் பேரை கிறுக்கி போடுவார். ஜீவ புஸ்தகத்தில் இந்த பேரை கிறுக்கணும். ஒரு மனுஷனுக்கு அந்த நிலைமை மட்டும் வந்து விடவே கூடாது. நான் சொல்கிறது புரிகிறதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை வெறுத்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை வெறுத்தி ஒரு அல்லேலியா சொல்லியிருங்க பார்க்கலாம். யாருக்கு அந்த நிலை வரக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு இங்கேயே நீர் சிக்ஷிக்கிறதான நேரத்திலே நான் திரும்பி வந்து நீர் நியாயம் தீர்க்கிறதான நேரத்திலே இங்கேயே நான் உங்கள் பாதத்தில் விழுந்து நான் சரண்டர் ஆகி நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, நான் மனம் திரும்பி விடுகிறேன், உங்கள் பாதத்தில் விழுந்து விடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறது, ஆண்டவர் நம்மை அடிக்கிறது புரிந்து கொண்டு ஆண்டவரே என்னை சிக்ஷிக்கிறார். சில நேரம் வசனத்தை வச்சு நம்ம சிக்ஷிப்பார்.
சில பிரசங்கங்கள் நம்மை சிக்ஷிக்கும், வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் போது அதை நம்மை சிக்ஷிக்கும். நாம் தவறு செய்கிறோம் என்பதை உணர்த்தும். இந்த வசனம் கடிந்து கொள்ளுதலுக்குரியது, உபதேசத்துக்குரியது, நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியது. இதெல்லாம் எதற்காக? இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊர்ல எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே இருக்கும்போது நம்மளை உள்ள வச்சு நமக்கு வார்த்தைகளை தந்து நம்மளை சரிப்படுத்துகிறார்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆகையினால மற்றவங்களுக்கு இல்லாத வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சிக்ஷித்து எப்படியா ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும், அதற்காக நம்மை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் இரண்டாவதாக நம்மை நியாயம் தீர்க்கிறார். அப்ப நமக்குரிய முதல் நியாயம் தீர்ப்பு சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. நான் அடைய வேண்டியதை இயேசு தீர்த்தார். நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு அனுபவித்தார். நான் தாகமாக இருக்கிறேன் என்று பாதாளத்தில் கேட்கக்கூடாது. அது இயேசு சிலுவையில் எனக்காக சகித்து என்னை பிள்ளை என்கிற பதவிக்குள்ளாக கொண்டு வந்தார். இப்போ பிள்ளைகள் என்கிற பதவிக்குள்ள கொண்டு வந்து இங்க வந்த பிறகு நான் தப்பு பண்ணினா என்னை இங்கேயே அடிச்சு, இங்கேயே சரிப்படுத்தி, இங்கேயே என்னை சிக்ஷிக்கிறது, என்னை அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவனாக மாற்றுவதற்காக. புரிகிறவங்க மட்டும் அந்த வலது கரத்தை உயர்த்தி கம்பீர சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அதோட ஒவ்வொரு பகுதிகளாக சொல்லு. சில தவறு செய்யும் போது ரட்சிப்பில் சந்தோஷத்தை எடுத்து பார்க்கிறார். சில தவறுகளை செய்கிறதான நேரத்தில் அடைப்பை பிடுங்கி பார்க்கிறார். தவறு செய்கிறதான நேரத்தில் ஜெபத்துக்கு பதிலை தடுத்து பார்க்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிறார் என்ற அர்த்தம் அல்ல, என்னை இன்னும் பிள்ளை என்கிற இடத்திலே தான் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். சில நன்மைகளை அடைத்ததுனால ஆண்டவர் என்னை மறந்தார் என்ற அர்த்தம் அல்ல, என்னை என்கிற பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வைத்துதான் என்னை அடிக்கிறார், அதற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்ற. ஏன் சில காரியங்களுக்கு எனக்கு பதில் வரல, என்ன பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், ஆகையினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏன் ஆண்டவரை என்னை நீர் சிக்ஷிக்கிறீர்? பிள்ளை ஆகையினால சிக்ஷிப்பேன். ஆண்டவரை தப்பு பண்ண அவரை சிக்ஷிக்கல, அவன் பிள்ளை இல்லை, ஆகையினால அவனை இனி ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு, ஆக்கனை தீர்ப்புக்கு உள்ளக அவனை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகள். ஆகையினால சிக்ஷிக்கிறார், ஆகையினால தண்டிக்கிறார், ஆகையினால அடிக்கிறார், ஆகையினால நொறுக்குகிறார். இதையெல்லாம் வர வர நம்மளை அறியாமலே ஒரு தேவ அன்பும் ஆண்டவர் மேல உள்ள ஒரு பாசம் ஆண்டவரின் பாதத்தில் இன்னும் வந்து விழுவோமே ஆனால் அது தான் பரலோகமும் மகிழும். அது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நம்மளை விழாமல் பக்கத்திலே வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்க நல்ல தகப்பனாக இருக்கிறார். பக்கத்திலே வச்சு நம்ம பாதுகாக்கிறவராக இருக்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தப்பு பண்ண பிள்ளை பக்கத்தில் இல்லை, ஓடிட்டான்னா அவனுக்கு அடி கிடைக்காது இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பின்ன இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கூட அம்மா மாதிரி நீங்கள் ஓடிக்கிட ஒண்ண மாட்டீங்க, அது ஒன்றும் வாய்ப்பு இல்லை. பின்ன நம்ம இந்த ப்ரெஷர் குக்கர் போலே ஆகும். அம்மா மாதிரி ப்ரெஷர் குக்கர் தெரியுமா? உள்ளுக்குள்ள வீட்டுக்காரரை திட்டினது, கடன்காரன் கேட்டார், இந்த எல்லா ப்ரெஷரும் உள்ளுக்குள்ளே கடந்து புஷ்ஷு புஷ்ஷு புஷ்ஷுன்னு அந்த 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 ப்ரெஷர் யாரோ சூன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்போ இது அதே போல் எல்லாம் உள்ளுக்குள்ளே கடந்து குசு குசு சூசு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த மூத்த பைய வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணுவாங்க. அப்போ உடனே இந்த விசிலு புஷ்ஷுன்னு ஒரு அடி அடிக்கும். எதுக்கு பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது, பயலுக்கும் தெரியாது. மொத்த ப்ரெஷரும் இங்கே காற்று திறந்து விட்டாச்சு. இனி அதுக்கு பிறகு அடுத்த வருவான் இல்லை, அவன் தப்புவான். சரிதானா? ப்ரெஷர் குக்கர் எல்லாம் ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தெய்வம் நம்மளை அடிக்கிறார்னா நினச்சிக்கிடணும், நான் தெய்வத்துக்கு தூரத்தில் இல்லை, பக்கத்திலே இருக்கிறேன். தூரத்தில் இருக்கிறதுனால நான் பக்கத்திலே இருக்கிறதுனால கர்த்தர் என்னை அடிக்கிறார். நான் இன்னும் உங்கள் பக்கத்திலே இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. அப்போ இன்னும் உங்கள் பக்கத்திலே இருக்க விரும்புகிறேன். என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை மிதித்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் பக்கத்திலே நான் இருக்க விரும்புகிறேன். உங்கள் பக்கத்திலே நான் இருக்க விரும்புகிறேன். இனி 3வது நியாய தீர்ப்பை குறித்து ஒரு 5 நிமிஷம் பேசிடட்டுமா? புரிகிறவங்க ஒரு கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்னா நியாய தீர்ப்பை நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. அப்போ இந்த 2வது பிள்ளை என்கிற நியாய தீர்ப்புக்குள்ளே வர்றீங்க. இப்படி பிள்ளை என்கிற நியாய தீர்ப்புக்குள்ளே வந்தால் நமக்கு என்ன தெரியுமா? இல்லை, ஆக்கனை தீர்ப்பு இல்லை. அதை ஒன்று வாசிச்சிடுவோமா? 2 வசனத்தை வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம்.
1 Corinthians 11:32 சத்தமா, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுவோம். இப்போ நான் கேட்குறேன், உலகத்தை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக போட போகிறார், அதில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா அல்லது சிட்சிக்கப்படணும்னு அந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறீங்களா? நான் சிட்சிக்கப்படணுங்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிள்ளையா இருக்கிறதுனால உலகத்தோடு கூட உள்ள ஆக்கினை தீர்ப்புக்குள்ள கர்த்தர் நம்மை தீர்க்க மாட்டார். இன்னும் சொல்லு வசனங்கள் சொல்லு. ரோமர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு ஆவியானவருடைய சிட்சை, ஆவியானுடைய வார்த்தைக்குள்ளே வருகிற நமக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம் பிள்ளைகளாகி செய்கிற தப்புக்கு இங்கே சிட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் அழைக்கப்பட்டவர்கள். நல்ல கையை தட்டி வர அல்லேலியா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி வர அல்லேலியா சொல்லிடுவோம். நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இனி இயேசு வந்த பிறகு 2 வசனத்தை வாசிக்கிறேன். முதல்ல ரோமர் 14:10. ரோமர் 14வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. ஒன்னாச்சா? கிறிஸ்துவுடைய நியாயாசனம் உள்ளதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பதை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன கவனிங்க, இதை இந்த நியாயாசனத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல. இதை ஹீப்ரூவில் பீமா என்று இருக்கிற BEMA பீமா என்று இருக்கிற இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம். இப்போ அடுத்த நியாய தீர்ப்புடைய இறுதியை உங்களுக்கு சொல்கிறேன். 3வது, ரட்சிக்கப்பட்ட நம்ம கர்த்தராகிய இயேசு வர்றதான நேரத்தில் இங்கே நம்ம அடி வாங்கிட்டு சிட்சிக்கப்பட்டு அடி வாங்கிட்டு கிடக்கணும் இல்லையா? நம்மை ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கி அவரோடு கூட சேர்ப்பார். இமை பொழுதில் மறுரூபமாக்கி அவரோடு நம்ம இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு, அல்லது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் மரித்தாலும் உயிரோடு வருவோம், ஜீவனோடு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படும். நான் நேற்றை காலையில் சொன்னது என்ன சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நம்ம மட்டும்தான் கல்லறையை திரும்ப கொடுப்போம். சரிதானே இல்லையா? கல்லறை தோட்டத்திலெல்லாம் நம்ம இவர்களை அடக்கம் பண்ணலாம். அடக்கம் பண்ணுற அந்த ஓனர் அவனை பார்த்து வச்சுக்கிடணும். ஆனால் இயேசு எழுப்பும்போது சொல்லணும், ஓனரே அந்த நீர் தந்த கல்லறை நீரே வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு போயிடும். நம்ம இல்லை, நம்ம மட்டும்தான் கல்லறையை திரும்ப கொடுப்போம், வேற எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. சரிதானே இல்லையா? பார்த்தீங்க, இப்போ மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், ஜீவனோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு முதல்ல எங்கே போய் நிற்போம்னா கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்போம். இந்த நியாயாசனம் என்பது நம்மை தண்டிக்கிற இடம் அல்ல. என்னை கீழே வச்சு அடி வாங்கியாச்சிரியா, இனி அங்கே போய் தண்டிக்கிற இடம் அல்ல. அங்கே போய் நம்மை தண்டிக்க மாட்டார். நான் இதை பற்றி இப்போ பேசினாலே அரை மணிக்கூர் போயிருமே, என்ன செய்யுது? அங்கே வச்சு நம்ம தண்டிக்க மாட்டார். அங்கே வச்சு இந்த உலகத்தில் நம்ம பட்ட பிரயாசத்துக்கு பிரதிபலன்களை தருகிறவராக இருக்கு. இதுக்கு இந்த பீமா என்கிறதுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோடைய அந்த உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல என்னன்னா, அன்னைக்கு 2 பந்தயம் உண்டு ஆதி காலத்தில். ஒன்று மல்யுத்தம், இன்னொன்று ஓட்டப்பந்தயம். இது 2ஐயும் பற்றி பவுல் எழுதியிருக்கிறார் தெரியுமா? சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும்னு எழுதியிருக்கிறார். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள்னு 1 Corinthians 9 சொல்லுங்க. இந்த 2 போட்டியிலையும் ஜெயிச்சவங்க ஜெயித்து முடித்த உடனே ஓடி வருவாங்க, அந்த ரெஃப்ரிட்ட வருவாங்க. அந்த ரெஃப்ரி பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டேஜில் நிற்பார் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் பீமா. இப்போ பாருங்க, நம்ம எல்லாரும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இப்போ நம்ம செக்கேனா சபையில் உள்ள எல்லாரும் பரலோகத்துக்கு போய் எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் நியாயாசனம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, எல்லாரும் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த நியாயாசனம் நம்மை பயப்படுத்தாது, நம்மை பயப்படுத்துகிற இடம் இல்லை. மாறாக இந்த உலகத்தில் நமக்கு நம்ம ஓடின ஓட்டம், நம்ம பட்ட பிரயாசத்துக்கு பரிசு கொடுக்கணும். சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி, VBS ஆனிவர்சரி அன்னைக்கு இங்கெல்லாம் பரிசாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு முகத்தை பார்த்துருக்கீங்களா?
அதற்கு என்ன கிடைக்கனே தெரியாது. ஆனால் அந்த பரிசுகள் எல்லாம் பார்த்தாலே பயங்கர சந்தோஷம். அதே போல அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால் எல்லாரும் சந்தோஷமாக நிற்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக நிற்பாங்க. அப்படி நிற்கிற இடத்துல நான் எனக்கு கணக்குப்படி ஒரு 3 கூட்ட மக்கள் உண்டு. ஒரு 3 கூட்ட மக்கள் உண்டு. சிலர் சிலுவையிலேருந்து ரட்சிக்கப்பட்ட கள்ளனை போல 1-2 பேர் மணலிகரையிலேருந்து வருவாங்க. சிலுவையிலேருந்து ஒருத்தவங்க தான் இல்லையா? நீங்கள் என்ன கூட்டம் கையை வைத்து காட்டானா? ஒன்றா அந்த கள்ளனை போல ஒரு கூட்டம். அவங்க யாராவது உண்டா? சொன்னால் தானே தெரியும். சிலர் வெளியே சொல்லாட்டாலும் உள்ள உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள். 3 சொல்லு. கள்ளனை போல ஒரு கூட்டம் வருவாங்க. ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வருவாங்க. இவங்க ஒரு ஆளுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதில்லை. ஒரு நாள் ஊழியம் செஞ்சது கிடையாது. ஒரு நாள் ஊழியத்தை தாங்கினது கிடையாது. ஜெபிச்சது கிடையாது. ஒன்றும் கிடையாது. தான் மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க நரகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. வருவாங்க, மற்ற கள்ளனுக்கு கம்பெனியாக வருவாங்க. அங்கே ஒரு கூட்டாங்க. சரி போ போ போ. ஐயோ ஆண்டவரே, நான் 30 வருஷமா நான் சர்ச்சுக்கு போனேன்னு. 30 வருஷமா வந்தேன் இல்லையா? என்ன செஞ்ச நீ? 30 வருஷம் விசாச்சு. அவனை பாரு, 30 நிமிஷம் விசுவாச்சு. எங்க சிலுவையில் உள்ளவன் அவன் செஞ்சதான் நீ 30 வருஷமா செஞ்ச. போ அவனுக்கிட்ட போ. அங்கே ஒரு கூட்டம். 2வது ஒரு கூட்டம் லோத்துக கூட வருவாங்க. லோத்த தெரியுமா உங்களுக்கு? தெரியலன்னா ஆதியாகமம் 19 வாசிக்கணும்னா லோத்து என்னன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தார் பாருங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்னா தனக்காக வீடை கட்டினார். ஆனால் அவரோடு கூட இறங்கி வந்த ஆபிரகாமோ பலிபீடம் கட்டினார். தனக்காக வீடை கட்டினார். உழைப்பெல்லாம் இங்க வீடு, உழைப்பெல்லாம் பட்டணத்தை கட்டி வீட்டை கட்டி இதெல்லாம் கட்டினார். ஆனா தெய்வத்துக்கு வேண்டி ஒண்ணுமே செய்யல. 2 பேதுருவில் இருக்கிற நீதிமானாகிய லோத்தை ஆண்டவர் ரட்சித்திருக்கார். அவனை நீதிமான் என்று பைபிள் சொல்றதுனால ஒரு நீதிமான் கண்டிப்பா பரலோகத்தில் இருப்பார். ஒரு கூட்டம் பேர் பரலோகத்தில் வருவாங்க. எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆயுசு முழுவதும் வேர்வை சிந்தனாங்க, கஷ்டப்பட்டாங்க. எதுக்காக? தனக்காகவும் தன் வயருக்காக, வாய்க்கும் வயருக்கும் வீட்டுக்கு, எனக்காக என் குடும்பத்துக்காக. ஆண்டவருக்காக எதாவது உபயோகம் உண்டா? ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் அவன் கட்டின சோதோம் கொமோரா பட்டணத்தில் கட்டின வீடு அழிந்தது. அவன் மட்டும் காப்பாற்றப்பட்டான். அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள். அவர்கள் மட்டும் பரலோகத்தில் இருப்பார்கள். நான் பேசுறது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். 3வதாக ஒரு கூட்டம் மக்கள் வருவார்கள். யாரை போல தெரியுமா வருவாங்க? பவுலை போல வருவார்கள். எனக்கு அந்த கூட்டத்தில் நிற்கிறதுக்காக ஆசை. பவுல் வருவார், பரலோகத்தில் வருவார்கள். இந்த இந்தியாவில் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, கிரகாம் ஸ்டெயின்ஸ் 2 பிள்ளைகளை கொடுத்தார் இல்லையா? அவரும் நிற்பார். 10 மணிக்கு ப்ரேயர்னா 11:45 வருவாங்க இல்லையா? அவங்களும் அவர்கிட்ட நிற்பாங்க பைசு வாங்குறதுக்கு. அவர் கேட்டால் என்ன சொல்லுவார்? பிள்ளைகளை ஜீவனே கொடுத்தேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? அது 10 மணிக்கு ஆராதனைன்னா வீட்டில் கார் உண்டு, ஸ்கூட்டர் உண்டு. அதையும் தாண்டி இப்போதைக்கு பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த பஸ்ஸும், இதெல்லாம் தாண்டி மிகுந்த சிரமத்தின் மத்தியில் நீங்கள் பரலோகத்துக்கு வரமாட்டீங்க. இல்லை, வருவீங்க. மற்ற 2 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிவிடுங்க. எங்கே இருப்பீங்க? புரியும் என நம்புகிறேன். இன்னைக்கு எல்லாரும் வரணுமா இருந்து கேட்டீங்களா? இதை எல்லாருக்கும் படிப்பிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு பாடமாக்கும். நம்ம சொல்றது இயேசு வரும்போது நான் என்ன அப்படின்னு அங்கே போயிடுறது. அங்கே பிள்ளைய பலி கொடுத்தவங்களை விட முன்னால் ஓடிடுவீங்களாக்கம். வாட்ச்மேன் நீன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் புக் எழுதினார், கையை வெட்டினாங்க. அவர் சொல்லி ஜெயிலில் பிடிச்சி போட்டுருந்தாங்க. அவர் பேச இன்னொரு பையன் எழுதினான், பிடிச்சி நாக்க வெட்டினாங்க. நாக்க வச்சு பேச வச்சுக்கிற இவரும் அங்கே நிற்பார். நம்ம அக்காலும் நிற்க அவர்கிட்ட நீ இயேசுக்காக என்ன செய்த? ஆண்டவருங்க பாருங்க, கையும் கொடுத்த நாக்கெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஆண்டவருக்காக. இந்த அம்மா சொல்லும், நீ என்ன செஞ்ச? அந்த நாக்கில் வந்த 4 பேரையும் மிரட்டினேன். இதுதான் அந்த பீமா என்கிற நியாயாசனத்துக்கு முன்பாக, அந்த நியாயாசனத்துக்கு முன்பு பரிசு வாங்குது. இனி சொன்னால் பெரிய ஒரு பார்ட் இருக்கிறது. கொஞ்சம் சொன்னால் லேட்டாக என்னால் ஒன்று வாசித்துட்டு விட்டுறட்டுமா? வாசித்துட்டு விட்டுறேன்.
1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து எல்லாம் சத்தம் உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். போடப்பட்டிருக்கிற அசிவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அசிவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அசிவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு நாளானது அதை விளங்கப்படும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினி பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். எல்லாரும் உங்கள் வலது கை வரத்துக்கு நான் டக்குன்னு 6 காரியத்தை சொல்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பொன் வெள்ளி. இடது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மரம், புல், வைக்கோல். 6 2ஆக பிரிச்சாச்சு, 2 குரூப்பாக பிரிச்சிருக்கிறேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னெல்லாம்? பொன், வெள்ளி, அப்புறம் மரம், பொன் வெள்ளி விலையேறப்பட்டது. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்ட கல் வாங்கிட்டு வரேன்னா வாங்கி பாக்கெட்லேயே போட்டு கொண்டு வந்துடலாம். 2 லட்சம் ரூபாய்க்கு மரம், புல், வைக்கோல் வாங்கினேன்னா 10 லாரி பிடிக்கணும். சரிதானே இல்லையா? ஆண்டவர் நம்முடைய குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவார். அங்கே வச்சு இந்த நியாயாசனத்துக்கு முன்னார் நம்முடைய குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவார். பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். 2 லட்சம் ரூபாய்க்கு வைக்கோல் பயங்கர பெரிய மரமாக இருக்கும். ஆண்டவர் வந்து பாப்பா கேட்பார், எப்போ நீ என்ன செஞ்ச? அது நான் வந்து சர்ச்சுக்கில் ஒரு கிளாக் வாங்கி போட்டேன், ஒரு ஃபேன் வாங்கி போட்டேன், ஆனால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டி போட்டேன், என்னுடைய பேரை ஒட்டி போட்டேன். பா நீ தான் வைக்கோல், பா இங்கே நெல். அப்புறம் இந்த பக்கம் நிற்கிற ஆட்கள்கிட்ட கேட்பார், எப்பா நீ என்ன செஞ்ச? ஆண்டவரே நான் ஊழியத்துக்காக ராத்திரி போகலாம் வேர்வை செஞ்சு உழைச்சேன். காசையை எதிர்பார்க்காம, பணத்தை எதிர்பார்க்காம நான் ஊழியம் செஞ்சேன். ஆண்டவர் சொல்வார், எல்லாம் என்னுடைய புத்தகத்தில் இருக்கு. வா நீ வெள்ளி, நீ விலையேறப்பெற்ற கல். வா பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கல். வசனம் தான் அக்கினி, கர்த்தர் தான் அக்கினி. அப்படி இருக்கு பைபிளில். அக்கினி இதையும் பரிசோதிக்க, இதையும் பரிசோதிக்கும். அக்கினி மரம், புல், வைக்கோலில் போனால் என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பலாக போகும். பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்ட கல்லில் பட்டாலோ இன்னும் விலையேறப்பட்டதாக மின்னும். நான் ஒன்றை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என் தெய்வத்துக்கு முன்பாக நம்முடைய அத்தனை பேருடைய கிரியைகளும் விலையேற பெற்றதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக இன்னைக்கு நான் என்ன நான் எல்லாம் சொல்கிறேன். தெய்வத்துக்கு முன்னால் நான் விலையேற பெற்றவன். நான் மறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் சிறுகணும் அவர் பெருகணும், நான் சிறுகணும் அவர் பெருகணும். அதுதான் அந்த 3வது ஸ்டெப் நியாயம். அங்கே 5 கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு நாளைக்கு பார்ப்போம்னா அந்த இடத்துல இங்கே நம்ம பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தருக்காக ஓடினால், பிரயாசப்பட்டார், 5 விதமான கிரீடங்களை அங்கே தருவார். மகிமையை தந்து நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ இவ்வளோ நியாய தீர்ப்பு, தேவ பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே முடியலை, உங்களுக்கே தெரியும், முடிக்கல. பாவிகளுடைய நியாய தீர்ப்பு பற்றி ஒரு நாள் சீக்கிரத்தில் பேசுவேன். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா?